கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மீண்டும் சாலையில் வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு. கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் உள்ளார். இவரது தலைமையில் பொதுமக்கள் சார்பாக கடந்த 12ஆம் தேதி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக சிவாஜி காலனியில் ஒரு விளம்பர பலகை வைக்கப்பட்டது. இந்த விளம்பர பலகை அனைத்து பகுதிகளிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த விளம்பர பலகையை சிலர் அப்புறப்படுத்தியுள்ளனர். இதனால் தொடர்ந்து மீண்டும் சிவாஜி காலனி ஜிம்சன் நகரில் அதே விளம்பர பலகை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறுகையில், சிவாஜி காலனி பகுதிக்கு உட்பட்ட 7 வீதிகளில் மாநகராட்சியால் ஏற்படுத்தி தரப்படுகின்ற சாக்கடை வசதிகள் இல்லை, சாலை வசதி, தெருவிளக்கு பிரச்சினை, நாய் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் உள்ளது. இதனை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை. இவற்றையெல்லாம் செய்து கொடுத்தால்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாக கூறினார். மேலும் கடந்த 12ஆம் தேதி வைக்கப்பட்ட விளம்பர பலகையை மாநகராட்சி நிர்வாகமோ காவல்துறையோ அல்லது அரசியல் கட்சியினரோ யாரோ அகற்றியுள்ளனர். அதனால் 2வது முறையாக வைத்துள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பெரிய குமாஸ்தா செல்வராஜ், லட்சுமி, தடாகம் மயில்சாமி, மோகன் ராஜா, ஜெபா, சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் நடராஜ், தாலுகா அலுவலகம் தனபால், சிவாஜி காலனி சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை என்ற பேரவை நடத்தி வருகிறேன். சவுடாமக நகர் முதல் தெருவில் குடிந்து வருகிறேன். எங்கள் பகுதியில் 40 வருடத்துக்கு மேலாக சாக்கடை வசதி இல்லை, டிஸ்வசதி இல்லை. இது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் ஆகிய 2 அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தோம். இன்று வரை சாக்கடை வசதி டிஸ்வசதி செய்தரவில்லை. 2024 வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சிவாஜி காலனி பிரிவு, சிம்சன் நகர், சவுடான் நகர் 1 to 7 தெருக்கள் போன்ற பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நாங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் என உறுதி கூறுகிறோம். கடந்த 12/2/2024 தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய பேனர், பிளெக்ஸ் பேனர் கோவை சிவாஜி காலனி ஃபர்ஸ்ட் நிலையம் அருகில் உள்ள ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் அருகில் பெரிய தட்டிப்போடு வச்சிருந்தோம். அந்த தட்டிப்போடு பொதுமக்கள் போவோர் வருவோர் அனைவரும் பார்த்து சென்றார்கள். இப்பகுதி மக்களும் பார்த்தார்கள். கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்பு பேனர் கட்டிய பேனரை கார்பரேஷன் அதிகாரிகளோ அல்லது காவல்துறையோ அல்லது இந்த வார்டு சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களோ என்னுடைய கட்டிய பேனரை கழட்டி மறைத்து வைத்து விட்டார்கள். மறுபடியும் நாங்கள் தேடி அந்த போர்டை எடுத்து இன்று காலை ராஜா பேக்கரி முன்பு, கடை ரோடு ராஜா பேக்கரி முன்பு சிம்சனர் செல்லும் நுழைவாயிலில் பெரிய தட்டுப்பாடு வைத்துள்ளோம். அதிகாரிகள் எங்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்குள் எங்கள் பகுதிக்கு ரோடு வசதி மற்றும் டிஸ்வசதி செய்து கொடுத்தால் நாங்கள் அனைவருக்கும் ஓட்டு போடுவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம்.